உங்கள் கான்டாக்டில் கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. உங்களோட சில அப் அண்ட் டவுன்ஸில் இருப்பாங்க. பட் இவங்கள தாண்டி ஒரு பர்சன் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. அவங்க யாரும் இல்லாத சிச்சுவேஷனில் உங்களுக்காக இருப்பாங்க. யாரும் புரிஞ்சிக்காத அளவுக்கு அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க. யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பர்சன் எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிட மாட்டாங்க. பிகாஸ் தேர் ஆர் ஜெம். இந்த ஒரு பர்சன் உங்கள் ஸ்கூல், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸாக கூட இருக்கலாம். இவங்கள மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த டைமில் புலம்பணும்னு நினச்சாலும் இவங்க உங்களுக்காக அவைலபிளாக இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஃப்ரீயாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சனாக அவங்க லைஃப்பில் இருந்திருப்பீங்க அதுக்காக. பட் சில பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நமக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் அவங்க நமக்கு தெரிவாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவாவது ஒரு நாள் உங்கள் நீடுக்காக தான் அவங்கள தேடுறீங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஃப்ரீ டைமில் கூட கிடைக்க மாட்டாங்க. பிகாஸ் அப்போ சொன்னது தான், தேர் ஆர் ஜெம்.